நிறுத்துங்கள். நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்கள். ராஜகுமாரி என்ன ராஜகுமாரி தான், அப்படி இருக்கணும். எல்லா ராஜா பொண்ணாகுமா? என்ன அழகு, தங்க கட்டி. திருஷ்டி படாத. திருஷ்டி இல்ல, ஆனா அவளை போல ஊத்தி கிடைச்சிட்ட. ஆமா, மூஞ்சிக்கு கிடைக்கும். அவோ கல்யாணமே வேண்டாம்னு சொல்றாளாம். முதல்ல பேச்சுக்கு சும்மா சொல்றதா? இத பாரு, நானும் கூட முதல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்றது மட்டும் இல்ல, கல்யாணங்கிற பேச்சே அவ காதலப்படக்கூடாது. அவ்வளவுதானே, பாதிக்கிட்டீரு. எப்பவும் கிளி போல பொண்ணுக்கு குரங்க போல புருஷன் தான் வருவான். அது போல இந்த மாதிரி பொண்ணுக்கு என் மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைப்பான். கிடைச்சப்பா பாத்துக்கலாம். பாரு. தேவி, இளவரசர் கோபம் இன்னும் தனியவில்லை. ஏமா, நீயே அவள் மனதை நன்றாக அறிந்தவள். அவளை திருத்த முடியாதா? ஒரு உபாயமும் இல்லையா? எனக்கும் ஒன்றும் தோன்றவில்லை தேவி. காவியங்கள், ஓவியங்கள் இளவரசியின் கருத்தை கலைக்கவில்லை, நாடகமும் பலிக்கவில்லை. ராஜகுமாரிக்கு சங்கீதத்தில் நல்ல பிரியம்தான். அப்படியானால் மகாராஜா, இன்னும் ஒரு உபாயம் இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் பிரமைதான் இருக்கிறது. மகாராஜா, அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யாமல் விட்டுவிட முடியுமா? மந்திரி, என்ன உபாயம்? தேவி, வீணாவதி என்பவள் சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவளாம். அவள் கானம் உள்ளத்தை உருக்கும் சக்தி வாய்ந்ததாம். வீணையில் வாசித்து எந்த ராகத்திற்கு வேண்டுமானாலும் கேட்பவர்கள் மனதை வசப்படுத்தும் அபார ஆற்றல் கொண்டவள் வீணாவதி என்பது உலக பிரசித்தம். அவளை கொண்டு இளவரசியாரை திருத்தலாம் என்பதே என் ஆசை. உன் ஆசை வீணாசை நிறைவேறாது. மகாராஜா, அப்படி சொல்லாதீர்கள். முயற்சி செய்வதில் என்ன நஷ்டம் மகாராஜா? வேண்டாம் என்று நான் எதற்கு சொல்ல வேண்டும்? பாருங்கள். சந்தோஷம். பாடுங்கள். அம்மா வீணாவதி, இந்தா இதை வாங்கி கொண்டு போமா. எங்க பயணம்? நம்ம மக்கு எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன். போக வேண்டாம். அது மாத்திரம் சொல்லாத, போயே தீரணும். இருந்தே ஆகணும். அடப்போ, நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், நான் போறேன். அப்பா அப்பா அப்பா, இங்க பாருங்களேன். என்னம்மா, என்னது? அப்பா என்ன விட்டுட்டு எங்கேயோ போறாராம். எங்கேப்பா போற? வயசாகி பலன் கிளம்பும் போதே எங்க ஏன்னா கேட்பாங்க. நம்ம மக்க பார்க்க போறேன். யாருப்பா மக்க? யாரா? என் பிராண சிநேகிதன். மக்கில்லாத டக்குக்கு டக்கில்லாத மக்குக்கு என்ன இருக்கு? ஆனா இன்னும் 4 நாள் கழிச்சு போக கூடாதா? அதுதானே இந்த டக்கு கிட்ட நடக்காது. நான் போறேன்னா போறேன். கூட்டாளிய பாக்கணுமாமே, அனுப்பமா. அப்ப நானும் போறேன். என் நாதனை விட்டு பிரிந்து என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. என்ன என்ன சொன்ன நீ? போறதோ ரொம்ப தூரம், சுத்தி மலை, மேல ஆகாசம், கீழே பூமி, பாதையோ காடு, கூட வர்றாளாமே. காடானா என்ன? புருஷன் தானே எனக்கு எல்லாம். நானும் வருவேன், சீத்தம்மா போல. எந்த சீத்தம்மா? ராமாயணத்துல வர அந்த சீதையா? ஆமா,
சரிதான், நீ சீதை மாதிரி வரவும் வேணாம், உன்னை ராவண மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போகவும் வேண்டாம். என் பேச்ச கேளு, நீ இங்கே இரு கண்ணு. ஏன் நலமவராஜா ஹரிச்சந்திரம் அவங்க எல்லாம் போகலையே என்ன? அவங்க விட்டுவிட்டு போனதால் தான் நாய்படாத பாடுபட்டாங்க. அவங்கள போல கையாலாகாதவரா எம்புருஷன் பிரம்மராட்சசன் தலையே ஆட்டுத்திர போல கிள்ளி எடுத்த டக்கு பீமசேனராச்சே. யாராவது கிட்ட வருவாங்களா? பலே பலே, என்னமா பேசுது பாத்தீங்களா உங்க பொண்ணு? ஊட்டிக்கிட்டு போப்பா, ஊட்டிக்கிட்டு போவாம வரமாட்டேன்னு சொன்னா கூட அப்படியே தூக்கிட்டு போவானே. விளையாட்டுக்கு என்ன சொல்லுது பாக்கலான்னு அப்படி ஒரு போடு போட்டேன். பொன்னம்மா இல்லாம இந்த டக்கு இருக்கத்தான் முடியுமா? ஆமா கண்ணே, ஆமா போயிட்டு வர்றோம். இந்த வீடை எங்க போற? எங்க கொண்டு போனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? பெரிய ஆள் தான் நீ. திருட்டு சொத்த பகிரங்கமா பட்ட பயில கொண்டு போறிய? நட கோட்டைக்கு. இது என்ன அநியாயம்? அட ஈஸ்வரா. தெரியும் தெரியும், உன் வேஷம் எனக்கு தெரியும். மரியாதையா வரியா இல்ல கட்டி இழுத்துக்கிட்டு போடுமா? நடு. மகாராஜா வணக்கம். மகாராஜா, தங்கள் வீணையை திருடி சென்றவரை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன? என் வீணையா? விசித்திரமாக இருக்கிறது. மகாராஜா, இதில் ஏதோ தவறு இருக்கிறது. இந்த வீணை என்னுடையது. இதை ஸ்ரீ நாராயணவர்மா தந்தார் எனக்கு. யாரும்மா? நாராயணவர்மாவா? ஆஹா, மகா வித்வான். ஆம் மகாராஜ், அவரே தயாரித்து பரிசாக தந்ததே இந்த வீணை. அப்படியா? எதற்காக? என் கானத்தை மெச்சி வெகுமதியாக அளித்தார் மகாராஜா. ஆஹா, என்ன பாக்கியம் பாருங்க. மந்திரி, பார்த்து வாருங்கள். உட்காருங்க. இங்கே உங்கள் வீணையை பார்க்கலாம். வீணையா? இது ஆனால் அது உடைந்து போய்விட்டது. கான கலாதவி ஞானபூஷணி வீணாவதிக்கு ஆசீர்வாதத்துடன் அளித்தது. இவ்வளவு உயர்ந்த வீணை எப்படி உடைந்தது? ஒரு பாக்யவதி உடைத்து விட்டாள் மகாராஜா. என்ன வேண்டுமென்றா? காரணம்? ஏதோ பாட்டு பாடினதால் ஏற்பட்ட கோபம்தான். நாத ஜீவன் தரும்பும் இந்த நளின வீணை உடைத்து விட்டாளா? அவள் என்ன சங்கீத ஞானமே இல்லாத மூடமா? யாரம்மா அந்த மகா புண்ணியவதி? அவளா? விஜயபுரி மகாராஜாவின் புதல்வி சியாமலா தேவி. ஓஹோ, விஜயபுரி ராஜகுமாரியா? அந்த ராஜகுமாரிக்கு அவ்வளவு கோபம் எதற்காக வந்ததம்மா? அதெல்லாம் பெரும் கதை மகாராஜா. பல வருஷங்களுக்கு முன் விஜயபுரி மன்னர் விக்ரமசேனர் சந்தான பாக்கியம் வேண்டி வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத யாகம் தர்மம் இல்லை, எவ்வளவு விரதங்கள் நோன்புகள் அனுஷ்டித்தும் பலனில்லாது போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு குடிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். நல்ல பொம்பளையே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சியே, எப்படி அனுப்பிச்சு? அதெல்லாம் நம்ம மந்திர சக்தி. திருச்சன சொர்க்கம் என்ன, அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவோம். அப்போ எங்க வேணுமானாலும் அனுப்புவீங்களா? தங்கு தடை இல்லாம இருந்தா அதில் பாதாளத்துக்கு கூட அனுப்புவோம். அப்பாடி, அப்படியான கோட்டைக்குள்ள அந்தப்புறத்துக்கு என்னை கொஞ்சம் அனுப்பேன். ஓ, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன யோசிக்கிற? இங்க என்னத்துக்கு? வா.
நம்ம வீட்டுக்கு போலாம். சரி. இப்படி எல்லாம் அவசப்படாம நேரா அந்த ராஜகுமாரி போய் கேட்டிருக்கலாமே. கஷ்டம் தான். அது அரை மணிக்குள்ள நான் வெளியிலே கிட்ட போகவே முடியாது, பேச முடியாது. பரவாயில்லை. சரி. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சொன்னா கிளி தன்னால கைக்கு வந்துடும். அவர் சீக்கிரம் சொல்லுவா. என்னமோ யோசிக்கிறீங்க? உனக்கு என்ன வேணுமோ சொல்லுப்பா, தரேன். பாவம் கெஞ்சி கேக்குறாரு. சொல்ல எப்போ உன் பேர் சொல்லுவாரு. இதோ பிள்ளையார் துடியில இருந்து பூரா முடிகிற வரைக்கும் 20 வராகம் பிடிக்கும். அது அதிகமா நினைச்சா அதிகமான கூட பரவாயில்லை. எப்படி அவரு நினைச்சுக்காரன் கேட்கணும், அவ்வளவுதான். சாமி, இதோ இந்த வரே வா லப்தனுக்கு தோப்பக்கு. ஏ கண்ணு பாத்துக்கோ, எப்பவும் நம்ம ராசியே தனி. ஆமா மாமா. காலிலே எல்லாம் கூடி வருது. ஏ அப்பனே, நினைச்சபடி எல்லாம் ஆகும். கவலைப்படாதே கவலைப்படாதே. ஜெய் சச்சிதானந்த குரு. நரனே, நீ நாடி வந்த காரியத்தை மறந்து விளையாட்டில் விழுந்தாய். ஏன் இன்னும் அலைகிறாய்? உன் குருநாதரை நெருங்கி வந்து விட்டாய். நீ கண்டுகொள், எழுந்திரு. சிருங்காரத்தை டக்கென்று விட்டு உண்மையை தெரிந்து கொள். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். வணக்கம் மகாத்மா, வணக்கம். இவ என் பொன்னம்மா. ஜெய். சந்தானம் குருதேவா, காப்பாற்றணும் காப்பாற்றணும். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். சுவாமி, இவரை விட நீங்களே பெரியவரா இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன சகாயம் நீங்க தான் செய்து வைக்கணும். ஜெய் சச்சிதானந்த குரு. என்ன சகாயம்? விழு விழு, கால விழுந்து கும்பிடு. இவங்க பெரிய மந்திரவாதிங்க. மந்திரவாதியோ தந்திரவாதியோ இவங்களோட உனக்கு என்ன வேணும்? என்ன வேலையா? எல்லாம் அந்த வேலைதான். மந்திரம் போட்டு ராஜ்குமாரியை கைக்குள்ள போட்டுக்கிறேன் பாரு. வாய் மூடு. யாரு? யாராவது கிட்ட தூக்குல மாட்டுவாங்க. ஏமா ஏன் கல்யாணமே வேண்டாம்னு மறுத்துக்கிட்டு பொண்ணு சரிப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கு போடுவாங்களா? சந்தோஷமா குதிச்சு கூத்தாடு கொண்டாடுவாங்க, தெரியுமா? அவள் பெயர் என்ன? பேரு சொன்னா சியாமலாதேவி. சியாமலாதேவி அந்த ராஜகுமாரி தானே? இல்லாத போன எனக்கு எதுக்கு? பலே, நல்ல அதிர்ஷ்டம். சுவாமி, அது சீக்கிரம் செய்யுங்க சுவாமி. செய்பவர் இவர் இல்லை. யாரு? அதோ அந்த சபரிமலை மேல் விஜயம் செய்திருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். அவர் நமக்கு சொல்வார சுவாமி? யாருக்கும் சொல்லுவார். சரி, எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனையானாலும் சொல்லுவார். அது மாத்திரமில்லை, கோரிக்கைகள் நிறைவேற தகுந்த மார்க்கமும் சொல்லுவார். வா, நீயும் வா. சந்தேகம் ஏதேனும் இருந்தால் நிவர்த்தி செய்வாரா சுவாமி? தவறாமல் செய்வார். அப்படியானால் நானும் வருகிறேன். ஜெய் சச்சிதானந்த குரு. வாருங்கள்.